அதிமுகவிலே இணையும் பல முக்கிய கட்சிகள். உண்மையை சொன்ன அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த விதமான கூட்டணியும் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுகவின் பக்கம் கூட்டணி சேருவதற்கு எந்த ஒரு கட்சிகளும் கிடையாது, பாஜகவை தவிர்த்து வேறு எந்த ஒரு கட்சியும் கிடையாது என நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த நிறைய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவிற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிறைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டுதான் இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவின் பக்கம் கூட்டணி எதுவும் கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை எந்த ஒரு திமுகவும் சரி மற்ற கட்சியினரும் சரி பயன்படுத்துவதே கிடையாது அப்படின்னே கூட சொல். ஏனென்றால் அதிமுகவின் பக்கம் கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றாக சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அதாவது பாமக முதல் கொண்டு தேமுதிக வரைக்குமே அதிமுக கூட்டணியில் தான் இடம்பெற்றிருக்கு. தேமுதிக இன்ன வரைக்கும் உறுதியான நிலைப்பாடு என்பது எதுவும் இல்லை என்றாலுமே மிக விரைவாகவே அதிமுக கூட்டணியில் தான் இணைய போகிறது அப்படின்னே கூட சொல். அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகட்டும், பார்வர்டு பிளாக் கட்சியாகட்டும், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கட்சியாகட்டும், இந்த ஏகப்பட்ட கட்சிகள் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறது. அதே போல கொங்கு வேளாளர் கவுண்டர் பேரவை, அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன அமைப்புகள் என அனைத்துமே அதிமுகவுக்கு ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான மெகா கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜர் தெரிவித்திருக்கிறார். திருவாரூரில் நேற்று செய்தியாளர் சந்தித்தவர் அதிமுக ஏற்கனவே வலிமையான நிலையில் உள்ளதாகவும் கூட்டணி விரிவுபடுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை சாதகமாக தொடர்வதாகவும் குறிப்பிட்டார். அண்மையில் பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது பாமக அதிமுகவின் கைகோர்த்துள்ள நிலையிலே காமராஜரின் இந்த அறிவிப்பு தமிழக அரசியலிலே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே சமயம் திமுக கூட்டணியில் குழப்பங்கள் உச்சகட்டத்தில் இருப்பதாக அவர் விமர்சித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி கூட்டணியை விட்டு வெளியேறும் அளவிற்கு சிக்கல்கள் நிலவுவதாகவும் கொள்கை ரீதியான பிணைப்பு இல்லாமல் சுயநலத்திற்காகவே அவர்கள் ஒட்டி கொண்டிருப்பதாகவும் அவர் சாடுகிறார். 2026 தேர்தலில் அதிமுகவின் குலவிலக்கு உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் என நம்பிக்கையும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது இன்னும் ஒரு 3 கட்சிகள் அதிமுக கூட்டணியுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்துகின்றன. அந்த பேச்சுவார்த்தை மட்டும் உடன்பட்டால் கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில இணைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ விசிகாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விசிகா கடந்த முறையை விட இந்த முறை அதிகப்படியான தொகுதிகள் வேண்டும், அதுவும் காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய தொகுதிகள் அளவுக்கு எங்களுக்கும் தொகுதிகள் வேண்டும் என திருமாவளவன் போர்க்கொடியை உயர்த்தி இருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இப்ப தேமுதிக மட்டும் இன்னும் முடிவுகளை அறிவிக்கவில்லை என்றாலும் தேமுதிகவிற்கு 8 தொகுதிகளுக்கு மேல் எடப்பாடி ஒரு தொகுதிகளை கூட ஒதுக்கி கொடுப்பதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. அதன் அடிப்படையிலே தேமுதிகவும் அதிமுக பாஜக கூட்டணியிலே இணைவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. டிடிவி தினகரன் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியிலே இணைந்து விட்டார் அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.